ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு யோகா டீச்சிங். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 7th வந்து குடிமையில பெண்கள் மேம்பாடுன்ற பாடத்தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து 10 லெசன் நடத்தி முடிச்சாச்சு. ஓகே, 6வதுல 6 லெசனு, 7வதுல 4 லெசனு முடிச்சிருக்கேன். இது 7வதுல 5வது லெசன் பெண்கள் மேம்பாடு. ஒவ்வொரு நாளைக்கும் கரெக்டாக ஒரு ஜிகே லெசன் வீடியோ வந்துட்டு இருக்கும். இதுக்கான பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா யோகா டீச்சிங்ன்ற டெலகிராமில் வந்து பிடிஎஃப் அவைலபிள். ஓகே, இந்த மாதிரி ஹைலைட்டான பாயிண்ட்ஸ் வந்து நோட் பண்ணி இன்க்ளூடிங் புக் பேக் ஆல்சோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பிடிஎஃப் எடுத்துக்கலாம். எனி டவுட்னாலும் பார்த்துக்கலாம். ஸோ மறக்காமல் யோகா டீச்சிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெண்கள் மேம்பாடு இந்த பாடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுடைய டிஎன்பிசியாக இருக்கட்டும், அதர் எக்ஸாமாக இருக்கட்டும், பெண்கள் ரிலேட்டடான கொஷின்ஸ் வந்து வந்த வண்ணம் இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரிங்களா, ஃபஸ்ட்டு பெண்ணியம்னா என்ன? பெண்ணியம்னா பெண்களை வந்து வலிமையாக்குவது மட்டும் அன்று. வேற என்ன? அவர்களிடம் ஏற்கனவே உள்ள வலிமையை உலகம் உணரும் விதமாக மாற்றுவதை பெண்ணியம் சொல்றாங்க. ஓகேங்களா, பெண்ணியம்ன்றது நார்மலா பெண்ணை வலிமையாக்குறது இல்லை. அவங்களுக்கு ஆல்ரெடி வலிமை இருக்கு. அதை வந்து உலகம் உணரக்கூடிய விதமாக மாற்றுவதை பெண்ணியம். ஓகேங்களா, நோட் பண்ணிக்கங்க. செகண்ட் பாயிண்ட், ஒரு ஆணுக்கான கல்வி என்பது அவருக்கு மட்டுமே பயன்படும். ஆனால் ஒரு பெண்ணுக்கு வழங்கக்கூடிய கல்வியானது அது ஒரு தலைமுறைக்கான கல்வி. ஓகேங்களா, ஒரு பையன் படிச்சானா அவனுக்கு ஒரு கல்வி கிடைக்குதுன்னா அது அவனுக்கு மட்டும்தானா? ஆனா ஒரு பெண்ணுக்கு கிடைக்கக்கூடிய கல்வி வந்து அது தலைமுறைக்கே வரக்கூடிய கல்வின்னு சொல்றாங்க. ஓகே, பாயிண்ட் நோட் பண்ணிக்கங்க. அடுத்து, பெண்களை பலவீனமான பாலினம் என்று சொல்வது ஒரு அவதூறு. அது பெண் இனத்திற்கு ஆணினம் இழைத்த ஒரு அநீதியாகும் என்று யார் சொல்றாங்க? தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகள் கூறியுள்ளார். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், கேட்கலாம். இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே பாருங்க. பெண்களை பலவீனமான பாலினம் என்று சொல்வது ஒரு அவதூறு. அது பெண் இனத்திற்கே வந்து ஒரு ஆணினம் வந்து இழைத்த அநீதியாகும் சொன்னவங்க யாருன்னா தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகள் தான் சொல்லியிருக்காங்க. நோட் பண்ணிக்கணும். அடுத்து, பெண்களுடைய மேம்பாடு மற்றும் தனித்துவம் என்பது அவர்கள் வந்து அரசியல், சமூக, பொருளாதார நலவாழ்வு நிலையில அவங்க பெறக்கூடிய முன்னேற்றத்தை குறிக்கும். இதுவே அவர்கள் நிலைத்த மேம்பாட்டிற்கு ஒரு ஆணிவேர்ன்னு சொல்றாங்க. அவங்க எல்லா விஷயத்திலுமே அவங்களுடைய பங்களிப்பு இருக்கணும். அரசியல், பொருளாதாரம், நலவாழ்வு நிலையில அவங்க பெறக்கூடிய முன்னேற்றத்தை குறிக்கிறது தான் பெண்களோட மேம்பாடுன்னு சொல்றாங்க. ஏ நாட்டின் நீடித்த மற்றும் நிலைத்த வளர்ச்சிக்கு நமது சமூகத்துல வந்து பெண்களுக்கு அதிகார பகிர்வு அளித்தலும் பாலின சமத்துவம் அடைதலும் அவசியமாகும். கண்டிப்பா ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே பாலின சமத்துவம் இருக்கணும். கண்டிப்பா ஆண் வேற பெண் வேற, ஆணுக்கு இந்த அந்தஸ்து பெண்ணுக்கு இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவாலிட்டி இல்லாத நிலைமை இன்னும் இருக்கு. அது இருக்கக்கூடாது. அதிகார பகிர்வும் அவங்களுக்கு வேணும். பாலின சமத்துவத்திலே அவங்களுக்கு பாசிட்டிவான சில விஷயங்கள் நடக்கணும். அதைத்தான் இந்த பாராகிராஃப் சொல்லுது. ஓகே, பாலினம் பற்றிய சமூக அம்சங்கள்ல பாலியல்ன்றது வந்து உயிரியல் பண்பு கூற்றின்படி ஆண் அல்லது பெண் என சமூகத்தில் பயன்படுத்தப்படும். பாலியல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஆணையும் குறிக்கும், பெண்ணையும் குறிக்கும். பர்டிகுலர் ஆணுன்னு சொல்லி உயர்த்தி பேசக்கூடாது. ரெண்டுமே ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும். வேற என்ன சொல்லியிருக்கு? ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையிலான வேறுபாடுகளை மக்கள் பேசும்போது என்ன பெரும்பாலும் பேசுறாங்கன்னா இந்த பாலியல் பற்றிய கருத்துக்கள் தான் பேசுவாங்க. ஆனா அது அது கிடையாது. பாலினம்ன்றது வந்து உயிரியல் பண்பிலான வேறுபாடு மட்டுமே. இந்த சமூகத்தோடைய புரிதல் தான் அவசியமாகும். ஒரு பாலியல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஆண் 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 அப்படின்னு ஒரு டாமினேஷன் இருக்கக்கூடாது. அது ஒரு உயிரியல் சார்ந்த ஒரு விஷயம் அப்படின்றது அந்த சமூக புரிதல் வந்து எல்லாருக்கும் வேணும்ன்றத இந்த பாராகிராஃப்ல சொல்றாங்க. ஓகே, இந்த பாராகிராஃப்ல ஒன்றும் இல்லை. இங்கே வாங்க, திரும்ப திரும்ப சொல்றாங்க. பாலினம்ன்றது உயிரியல் பண்புகளை சார்ந்தது. பாலினம் வந்து ஆண் பெண் பங்களிப்புடைய சமூக விதிமுறைகளை உள்ளடக்கியது. இதுல வந்து ஆண் இருக்கலாம், பெண், திருநங்கை, பிற பாலின நிலைகளை உள்ளடக்கி அதனை சமூகம் எவ்வாறு அணுகி செயல்படுத்துகிறது என்பதும் பார்க்கப்பட வேண்டும். அப்ப ஒரு பாலினம்ன்றது ஒரு நபர் வந்து எவ்விதம் உணர்கிறார் என்பதன் மூலமும் தீர்மானிக்கப்படுகிறது. ஆண்னா என்ன, பெண்ணுனா என்ன, திருநங்கை என்னன்னா அந்த பாலினத்தை பற்றிய மனிதனுக்கு ஒரு புரிதல் இருக்கு பார்த்தீங்க, என்ன அவன் யோசிக்கிறான் அப்படின்றத இந்த பாராகிராஃப் சொல்லுது.
ஒரு பெண்ணுன்னும்போது அவனுக்கு என்ன ஒரு விதமான அவனுக்கு வந்து தோணுது அந்த தாட் ப்ராசஸ். ஒரு திருநங்கைன்னு அவன் எப்படி பார்க்குறான் அந்த சமூகத்துல? பாலினம்ன்றது வந்து பாலின சமத்துவம்ன்றது எந்த ஒரு வேறுபாடும் இருக்கக்கூடாது. எல்லாரையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும். மதிப்பு கொடுக்கணும். அவ்வளதான். ஓகேங்களா? வேற வாங்க. பெண் மேம்பாட்டிற்கான முக்கிய காரணி அவங்க வந்து இந்த சொசைட்டில, இந்த சமூகத்துல கல்வி இருக்கணும். கல்வி இருந்தா அவங்களுக்கு அறிவுபூர்வமா சிந்திக்கக்கூடிய திறன், தனித்தன்மை வாய்ந்த முடிவுகளை எடுக்க உதவுகிறது. பாலின பாகுபாடு வந்து பார்க்கக்கூடிய சமூகம் வந்து எக்காலத்திலும் முன்னேறுவதற்கான வாய்ப்பு அரிது. ஒரு சமூகம் வந்து பாலினம் சார்ந்து ஒரு பார்க்கப்படுதுன்னா, எந்த காலத்துக்கும் முன்னேறாதுங்க. அதே போல கீழயும் சொல்லியிருக்காங்க, ஜாதி, இன, சமய பாகுபாடுகளை அடிப்படையாகக் கொண்ட சமூகம் வந்து எப்போதும் முன்னேற்றம் அடையாது. ஆல் ஆர் ஈக்குவாலிட்டி இந்த மெத்தடுல இருக்கும். இந்த இத ஃபாலோ பண்ணணும். பெண் கல்வி கீழ வாங்க அப்படியே. 40 ஆண்டுகளுக்கு முன்பே பன்னாட்டு மனித உரிமைகள் ஆணையம் என்ன சொல்லியிருக்குன்னா, அனைவருக்கும் கல்வி என்ற உரிமையை வலியுறுத்தி உள்ளது. 40 இயர்ஸ்க்கு முன்னாடியே என்ன சொல்லியிருக்காங்க? பன்னாட்டு மனித உரிமைகள் ஆணையம் வந்து கல்வி என்ற உரிமையை வலியுறுத்தி உள்ளதுன்னு சொல்லியிருக்கு. என்னதுங்க? பன்னாட்டு மனித உரிமைகள் ஆணையம். நோட் பண்ணிக்கங்க. எத்தனை ஆண்டுகளுக்கு முன்புன்னு கேட்கலாம். அடுத்து. நமது எதிர்காலம் வந்து பெண்களை உதாசீனப்படுத்துவோர் கையில் இல்லை. வேற யார் கையிட்ட இருக்குன்னா, மகன்களைப் போலவே நமக்கு பள்ளிக்கு செல்லக்கூடிய மகள்களுடைய கனவுகள்ல தான் இருக்கு. நம்ம கையில இல்லப்பா. நம்மளுடைய எதிர்காலம் வந்து பெண்களை அ ஒரு ஒரு டிஸ்கம்ஃபோர்ட்டா ட்ரீட் பண்றவங்கட்ட இல்ல. நம்ம ஸ்கூலுக்கு செல்லக்கூடிய மகனோ, மகள்கள் கையில இருக்கு அப்படின்னு முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி பாரக் ஒபாமா வந்து ஐக்கிய நாடுகள் பொது சபையில 2012ல உரையாற்றியிருக்காரு. யாரு? பாரக் ஒபாமா. முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி. நம்மளுடைய எதிர்காலம் பெண்கள வந்து உதாசீனப்படுத்துவோர் கையில இல்லப்பா. நம்ம ஸ்கூலுக்கு போகக்கூடிய நம்ம மகனோ, மகள்கள் கையில தான் இருக்குன்னு சொல்லி, ஐக்கிய நாடுகள் பொது சபையிலே சொல்லியிருக்காங்க. 2012 ரொம்ப ரொம்ப முக்கியம். நோட் பண்ணிக்கங்க. அடுத்து பெண் கல்வியோடைய இணையற்ற முக்கியத்துவம். அதிகரித்த கல்வியறிவு. இதுல என்னன்னா, உலக அளவுல கல்வி அறிவற்ற இளையோர்ல 63% பெண்கள் தான் இருக்காங்களாம். கல்வி அறிவற்று அவங்களுக்கு கல்வியே கிடைக்கிறதில்ல. 63% அன்எஜுகேட்டடா இருக்கிறாங்க. அதுல பெண்கள் இருக்கிறாங்க. 63% இதெல்லாம் ரொம்ப ஒரு ஒரு நெகட்டிவான ஒரு விஷயங்க. 63% கல்வி அறிவே இல்ல. உலக அளவுல சொல்றேன். ஆள்கடத்தல். படிப்பறிவு இல்லாத பெண்கள் ஏழ்மையான குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் தான். ஆள்கடத்தல் வந்து பற்றிய அதாவது படிப்பறிவு இல்லாத பெண்கள் மற்றும் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் இந்த ஆள்கடத்தல்ன்ற இஷ்யூல வந்து மாட்டிக்கிறாங்க. அப்படின்ற டேட்டாவ யார் சொல்றாங்கன்னா, ஐக்கிய நாடுகளுடைய இடைமுகமை திட்டம். ஏன்னா, அவங்களுக்கு அந்த ஒரு கல்வி அறிவு இல்லைன்னா யார பார்த்தாலும் நம்பிருவாங்க. ஈஸியா அவங்கள கிட்னாப் பண்றதுக்கு அதிக சான்சஸ் இருக்குன்னு சொல்லி ஐக்கிய நாடுகளுடைய இடைமுகமை திட்டம் விளக்குகிறது. நோட் பண்ணிக்கங்க. அரசியல் பிரதிநிதித்துவம் உலகம் முழுவதும் பெண் வாக்காளர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அரசியல் ஈடுபாடு கண்டிப்பா வேணும். அதான் ஐக்கிய நாடுகளுடைய பெண்களுக்கான தலைமை மற்றும் பங்கேற்பினை பற்றிய ஆய்வு பரிந்துரைக்கு என்னன்னா, குடிமை கல்வி, குடிமை பயிற்சி போன்ற அனைத்து விதமான மேம்பாடு மற்றும் முன்னேற்றத்திற்கான தடைகளை உடைக்கிறது. கல்வி வேணும். எஜுகேஷன் கம்பல்சரி வேணும் பெண்களுக்கு. ஓகேங்களா? அரசியலே அவங்களுடைய பங்களிப்பு கண்டிப்பா அளப்பரிய பங்களிப்பு இருக்கணும். அதுக்கு இப்போ ஒன் பை ஒன்னா வரேன் இந்த பாடத்துக்கு. அடுத்த பாயிண்ட் வளரும் குழந்தைகள். கல்வி அறிவு பெற்ற தாய்மார்கள். அப்ப ஒரு பீப்புள் வந்து நல்லா படிச்சவங்களுடைய குழந்தைகள். இன்னொரு பக்கம் கல்வி அறிவற்ற படிக்காதவங்களுடைய குழந்தைகள். என்ன கம்பேர் பண்றாங்கன்னா, படிப்பறிவு பெற்ற தாய்மார்களுடைய குழந்தைகள் வந்து அவங்களுடைய 2 மடங்கு அதிகரித்து 5 வயதுக்கு மேல் வாழ வாய்ப்புள்ளது என்று ஐக்கிய நாடுகளுடைய பெண்களுக்கான கல்வி முனைப்பு நிறுவனம் பரிந்துரைத்துள்ளது. இந்த கல்வி அறிவில்லாத பெண்களுடைய குழந்தைகளை விட கல்வி அறிவற்ற கல்வி அறிவுள்ள தாய்மார்களுடைய குழந்தைகள் வந்து எத்தன வயசு? 5 வயசுக்கு மேல 5 இயர்ஸ் கம்பேர் டூ இவங்கள விட 5 இயர்ஸ் அதிகமா வந்து வாழ்றாங்க. அப்படின்னு ஐக்கிய நாடுகளுடைய பெண்களுக்கான முனைப்பு நிறுவனம் பரிந்துரைத்துள்ளது. அப்ப பெண்கள் வந்து கண்டிப்பாக எஜுகேட்டடா இருக்கணும். அ நம்ம எஜுகேட்டடா இருந்தா தான் நம்ம குழந்தைகளும் எஜுகேட்டடா இருப்பாங்க. அதத்தான் சொல்ல வரேன். காலம் தாழ்த்திய திருமணம்.
பின்தங்கிய நாடுகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, 3ல 1 குழந்தை வந்து பெண் குழந்தைக்கு வந்து 18 வயசுக்குள்ளேயே திருமணம் ஆயிடுது. அதனால வந்து என்னன்னா, ஒரு எப்படி சொல்றது? ஒரு திருமண வயதுன்றது 18 ஏஜ். இதுக்குள்ளேயே கல்யாணம் ஆயிடுது. 17, 16, 14, 15 இந்த வயசுலயே கல்யாணம் ஆயிடுது. ஏன்? கல்வி அறிவு இல்லாம தான். பின்தங்கிய நாடுகள்ல இந்த விஷயம் நடக்குது. வேற எந்த நாடுகள்ல பெண் குழந்தைகள் வந்து 7 வருஷம் இல்லன்னா அதற்கு மேலான வருஷங்கள் படிக்கிறாங்களோ, அவங்களுடைய மேரேஜ் டேட் வந்து ஒரு 4 இயர்ஸ் வந்து தள்ளி நடக்குது அப்படின்னு சொல்லி ஐக்கிய நாடுகளுடைய மக்கள் தொகை நிதியம் பரிந்துரைக்கிறது. இப்போ 7 வருஷம் இல்லன்னா 7 வருஷத்துக்கு அப்புறம் அதிகமா படிச்சுட்டாங்கன்னா, அவங்க மேரேஜ் லைஃப் எப்படிங்க? 4 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. இப்போ 18 வயசு கல்யாணம் 22ல முடிக்கிறாங்க. அவங்க ஒரு 7 வருஷம் படிச்சுட்டா. அதத்தான் இந்த பாராகிராஃப்ல சொல்லுது. வருமான சாத்தியம் ஐக்கிய நாடுகளுடைய கல்வி, அறிவியல், கலாச்சார அமைப்பு அதாவது யுனெஸ்கோவுடைய கூற்றுப்படி, கல்வி ஒரு பெண்ணின் வருமானத்தை ஈட்டும் திறனை அதிகரிக்கிறது. ஒரு பெண் ஆரம்ப கல்வி பெற்றால் கூட அவங்களுடைய வருமானத்துல 20% இன்கிரீஸ் ஆகுது. அதத்தான் சொல்றாங்க யுனெஸ்கோ. 7வது பாயிண்ட் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை மேம்படுத்துது. 10% கூடுதலாக பெண்கள் கல்வி கற்றாலே, சராசரியாக மொத்த உள்நாட்டு உற்பத்தி 3% அதிகரிக்குதுன்னு சொல்றாங்க. நோட் பண்ணிக்கங்க. அடுத்து வறுமை குறைப்பு. பெண்கள் வந்து கல்வியில உரிமைகள் சம வாய்ப்பு வழங்கப்பட்டா, பொருளாதார செயல்பாடுல ஈடுபடுவாங்க. அதனால அவங்களுடைய வருவாய் ஈட்டுத்திறன் அதிகரித்து வந்து அவங்களுடைய வறுமை குறைக்கப்படுகிறது. ஓகே. சுத்தி வளைச்சு பார்த்தோம்னா எல்லாருமே அந்த கல்விய பத்தி தான் நெறைய பேர் பேசியிருக்கிறாங்க. சரிங்களா? கல்வின்றது எஜுகேஷன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்ங்க. அதனால படிங்க தயவு செய்து. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம் பாக்ஸு சாவித்ரிபா புலே. அதாவது பாரம்பரியத்தை உடைத்த முதல் பெண்கள் பள்ளியுடைய முதல் பெண்ணாசிரியர் இவங்க தான். இவருடைய கணவர் வந்து ஜோதிராவ் பூலே. அதாவது சாவித்ரிபாயுடைய கணவர். இவங்க 2 பேரும் சேர்ந்து பெண்களுக்கான முதல் பள்ளியே 1848 1848ல தொடங்கியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா? அடுத்து வாங்க உலகின் முதன்மை பெண்மணிகள். இந்த பாராகிராஃப் ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல் பெண் பிரதம மந்திரி யாருன்னா, சிரிமாவோ பண்டார நாயக. இவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்கன்னா, இலங்கை. ஓகே. விண்வெளி முதல் பெண் அதாவது விண்வெளிக்கு சென்றவங்க வாலண்டினா தெரேஸ்கோவா. எந்த நாடுனா சோவியத் ஒன்றியம். நோட் பண்ணிக்கங்க. எவரெஸ்ட் சிகரத்தை அளவிட்டவர் வந்து ஜான்கோ தபே. எந்த நாடுனா ஜப்பான் நாட்டை சேர்ந்தவங்க. ஜான்கோ ஜப்பான். ஒலிம்பிக்கில் தங்கம் வென்ற முதல் பெண்மணி யாருன்னா சார்லோட் கூப்பர். கூப்பர் வந்து இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவங்க. ஓகே. அவ்வளோதான் நோட் பண்ணிக்கோங்க. இதே பாயிண்ட்ஸ் போட்டு நோட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா வேலை முடிஞ்சு. அடுத்து இந்தியாவுடைய முதல் பெண்மணிகள். முதல் மகளிர் பல்கலைக்கழகம். ஃபர்ஸ்ட் உமன் யூனிவர்சிட்டி எங்கன்னா மகர்ஷி கார்வே 1916ல 5 மாணவிகளுடன் புனேல வந்து இந்த காலேஜ் தொடங்கியிருக்காங்க. SNTT. ஓகே. 1916ல. மத்திய அமைச்சரவையில் பதவி வகித்த முதல் பெண் யாருன்னா விஜயலட்சுமி பண்டிட். தேர்டு மத்திய வெளியுறவு அமைச்சர் பதவியை வகித்த முதல் பெண் யாருன்னா சுஷ்மா சுவராஜ். சுஷ்மா சுவராஜ் இவங்க வந்து மாநிலத்துடைய இளம் வயது அமைச்சர். இவங்க 25 வயசா இருக்கும்போது ஹரியானா அமைச்சரவையில அமைச்சரா இருந்திருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து 5 சுதந்திர இந்தியாவுடைய முதல் பெண் ஆளுநர் யாருன்னா சரோஜினி நாயுடு. ஒன்றிணைந்த மாகாணங்களுடைய பொறுப்பாளர் ஆனார். சரோஜினி நாயுடு. நோட் பண்ணிக்கங்க. இந்த 20 பாயிண்ட் வரும். ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் ரிப்பீட்டடா வந்து எக்ஸாம்ல கேட்குறாங்க. ஐக்கிய நாடுகளுடைய பொது சபையில முதல் பெண் தலைவர் வந்து விஜயலட்சுமி பண்டிட். 1953வது வருஷம். ஓகே. ஐக்கிய நாடுகளுடைய பொது சபையில முதல் பெண் தலைவர் இவங்க தான் விஜயலட்சுமி பண்டிட். இயர் வந்து 1953. இந்தியாவுடைய முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தி. இயர் வந்து 1966. முதல் பெண் காவல்துறை உயர் அதிகாரி வந்து கிரண் பேடி 1972. அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் பெண் வந்து அன்னை தெரசா 1979. எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் இந்திய பெண் வந்து பச்சேந்திரி பால் 1984. ஓகே. புக்கர் பரிசை வென்ற முதல் இந்திய பெண் வந்து அருந்ததி ராய் 1997. அப்படியே இயர் வந்து கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு பாருங்க. முதல் பெண் குடியரசுத் தலைவர் வந்து பிரதீபா பாட்டீல் 2007. மக்களவையுடைய சபாநாயகர் பதவி வகித்த முதல் பெண் சபாநாயகர் மீரா குமார் 2009. உச்ச நீதிமன்றத்துடைய முதல் பெண் நீதிபதினா
மீரா சாஹிப் பாத்திமா பிவி. ஓகே, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க, எக்ஸாம்ல கேட்கலாம். இன்னும் ஒரு 5 இருக்கு பாருங்க. இந்திய தேசிய காங்கிரசுடைய முதல் பெண் தலைவர் அன்னி பெசன்ட். இந்தியாவுடைய முதல் பெண் மாநில முதலமைச்சர் வந்து சுச்சிதா கிருபாலினி. முதல் பெண் காவல்துறை இயக்குனர் டிஜிபி டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் யாருன்னா காஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியா. இந்தியாவுடைய முதல் பெண் பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்து திருமதி நிர்மலா சீதாராமன். அவங்க இந்தியாவுடைய முதல் பெண் நிதி அமைச்சர், ஃபினான்ஸ் மினிஸ்டரும் அவங்க தான், நிர்மலா சீதாராமன். அவ்வளோதாங்க. இந்த 19 பாயிண்ட் வந்து இதுலேருந்து ஒரு கொஸ்டின் ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து, பெண்கள் வந்து கல்வி அறிவு விகிதம் குறைவதற்கான காரணம் சமத்துவன்மை, சமூக பாகுபாடு, சீரழிவு, பெண் குழந்தைகளை வீட்டு வேலைக்கு ஈடுபடுத்துறது, பள்ளிகளில் பெண் குழந்தைகளோட சேர்க்கை கம்மியாக இருக்குது, பள்ளிகளில் வந்து குறைந்த தக்க வைப்பு வீதம் வந்து அதிக இடையிலே நின்றதுனால. இதெல்லாம் ஜஸ்ட் ஃபார் ரீட் விட்டுக்குங்க, ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினில் கேட்டுடலாம். அடுத்து, பொருளாதார வளர்ச்சியில் பெண்களின் பங்கு, இதெல்லாம் ஜஸ்ட் ரீட் விட்டுக்குங்க. ஓகே, இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆப்பில் இல்லை. அடுத்து, இந்தியாவில் ஆண் பெண் கல்வி அறிவு விகிதம் வந்து 1951 2011. நான் இந்த டீச்சிங்கில் வந்து நான் 1951 2011 கடைசி உள்ள ஸ்டேட்மெண்ட் மட்டும் சொல்கிறேன். நம்ம அதை மட்டும் பார்த்தா போதும். 1951 வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களுடைய கல்வி அறிவு தான் 27.16, பெண்களுக்கு வந்து 8.86. இது ரெண்டையும் கழிச்சிங்கன்னா இதை இடைவெளி 18.30. ஓகே, 2011 பாருங்க, ஆண்கள் வந்து கீழே நோட் பண்ணிக்கிறோம். 2011 ஆண்கள் வந்து 82.14, எழுத்தறிவு அவங்களுடைய கல்வி அறிவு விகிதம் 82.14, பெண்கள் வந்து 65.46, இடைவெளி வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸு 16.68. இந்த ரெண்டை மட்டும் நோட் பண்ணி 1951 2016 இதை மட்டும் நோட் பண்ணி சரிங்களா. இந்தியாவில் ஆண் மற்றும் பெண் கல்வி அறிவு விகிதம். அடுத்து, இதெல்லாம் ஜஸ்ட் ரீடு. ஓகே, இதெல்லாம் பெருசாக இல்லை, எக்ஸாம் பாயிண்ட் ஆப்பில் சுருக்க. இந்த பாடத்துடைய கடைசி, உலகின் மொத்த இப்போ மக்கள் தொகையில் 50% பெண்கள் பகிர்ந்து கொள்கிறாங்க. இதெல்லாம் ஜஸ்ட் ஃபார் ரீட். ஓகே, எக்ஸாம் பாயிண்ட் ஆப்பில் இல்லை, அதனால ரீடுன்னு சொல்லியாச்சு. சொற்களஞ்சியம் பாருங்க. பலவீனனை கொடுமைப்படுத்துபவர் கொடுமைக்காரன் யாருங்க? புள்ளி. ஓகே, கொடுமைப்படுத்துபவர் கொடுமைக்காரர். ஆள் கடத்தல்னா டிராஃபிக்கிங். வெற்றிகரமான த்ரைவிங். வேலை பணினா க்ரோஸ். தேக்கி வைத்தல்னா வச்சிருக்கிறதுனா ரிட்டென்ஷன். தொழிலதிபர்னா என்டர்பிரனர். துன்புறுத்தல் தொல்லை கொடுத்தல் வந்து ஹராஸ்மெண்ட். இது நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க நியூஸில். ஓகே, அவ்வளோதாங்க இந்த பாடம். முக்கியமாக இந்த விஷயங்களை தான் நோட் பண்ணிக்கணும். இந்த 19 பாயிண்ட்டு, உலகின் முதல் பெண்மணி இந்த சாவித்ரிபாய். அவ்வளோ சிம்பிள் தான் இந்த பாடம். சரிங்களா, புக் பேக் பார்த்துடலாம், அதோட இந்த பாடம் ஓவர். ஃபஸ்ட்டு, பின்வருவனவற்றில் எது பாலின சமத்துவமின்மை அல்லனா ஆண்களுக்கு வந்து அதிக பாதுகாப்பற்ற தன்மை. இதுவா பாலின சமத்துவமின்மை? ஆப்ஷன் ஆவனாதான் ஆண்களுக்கு அதிக பாதுகாப்பற்ற தன்மை. ஆண்களுக்கு அப்போ பாதுகாப்பு இல்லாமல் இருக்கு, பாலின சமத்துவம் இன்மை அல்லன்னு கேட்குறாங்க. அப்போ ஆப்ஷன் ஆவனா. பாலின சமத்துவம் என்பது எது தொடர்புடைய பிரச்சனைனா அனைத்து சமூகத்திலும் பெண்களும் ஆண்களும் சமம். ஓகே, பாலின சமத்துவம் தொடர்புடைய பிரச்சனை பெண்கள் ஆண்களும் சமம்ன்றது தான் நம்ம எல்லாரும் கேட்குற ஒரு விஷயம். தேர்டு, பெண்கள் சமூக மற்றும் பொருளாதார ரீதியாக மேம்பட பின்வரும் எந்த உத்திகள் பயன்படுதுன்னா பாகுபாடுகளுக்கு எதிரான சவால்களுக்கு பெண்கள் இணைந்து பணியாற்றணும், பெண்களுக்கு அதிகமான வருமான ஆதாரம், கல்வி அணுகுமுறை. இது எல்லாமே கரெக்டு தான். ஓகே, அவங்க மேம்பட்டு வர்றதுக்கான யுக்திகள் இந்த 3 பாயிண்ட் வரும். ஆப்ஷன் இ தான் கரெக்ட், மேலே உள்ள அனைத்தும். வளரும் நாடுகளில் சிறுவர்களை விட பெண் குழந்தைகள் வந்து இடைநிலை கல்வியை தவறு விடுவது ஏன்னா பள்ளி கல்வி கட்டண உயர்வு, பெண் குழந்தைகளை வந்து வீட்டு வேலை பார்க்க விடுறது, குழந்தை திருமணம், இதெல்லாம். அப்போ ஆப்ஷன் இ தான். ஓகே, கோடிட்ட இடம். இந்தியாவில் வந்து பெண்கள் கல்வியை செயல் வடிவாக்கிய ஜோதிராவ் பூலே நினைவில் வைக்கப்படுகிறார். அவர் தனது மனைவியுடன் 1848 பள்ளிக்கூடத்தை தொடங்கியிருப்பாங்க. மனைவி பேர் வந்து சாவித்ரிபாய் பூலே. ஓகே, மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் பதவி வகித்த முதல் பெண் வந்து சுஷ்மா ஸ்வராஜ்.
முதல் பெண் காவல்துறையுடைய இயக்குனர் வந்து காஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியா. புக்கர் பரிசை வென்ற முதல் இந்திய பெண் வந்து அருந்ததி ராய் 1997. அந்த 19 பாயிண்ட் நோட் பண்ணீங்கன்னா இந்த இதுக்கு அப்படியே ஆன்சர். பொறுத்துக இதுவும் பாக்ஸ்ல பார்த்தோம். சிரிமாவோ பண்டார நாயகா வந்து இலங்கை. வாலண்டினா தெரஸ்கோவா வந்து சோவியத் ஒன்றியம். ஜான்கோ தபே ஜான்னு பார்த்தோம் ஜப்பான். சார்லோட் கூப்பர் வந்து இங்கிலாந்து. ஓகே. அடுத்து பின்வரும் அறிக்கைகளை ஆராய்க. பொருத்தமான பதில் வந்து ஃபர்ஸ்ட் கூற்று. அனைத்து மனிதாபிமான நடவடிக்கைகள் அனைத்திலும் பெண்கள் ஒருங்கிணைக்கிறார்கள். காரணம் என்னன்னா சமூகத்துடைய அனைத்து மோதல்களிலும் பெண்கள் வந்து அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. கூற்றும் சரி காரணம் சரி. கூற்றை வந்து காரணம் சரியாக விளக்குகிறது. ஆப்ஷன் ஏ ஆவணா. ஆனா அடுத்து இது ரெண்டுமே ஒரே கேள்விதான். கூற்று பெண்களுக்கு எதிரான வன்முறை சாதி மதம் வர்க்கம் வயது கல்வியை கடந்து நடைபெறுகிறது. கரெக்டு. வீட்டு வன்முறை கருக்கலைப்பு பெண் சிசு கொலை வரதட்சணை கொலை திருமணம் மூலம் கொடுமை சிறுவருக்கு நிகழக்கூடிய கொடுமை என வெளிப்படுகிறது. ரெண்டுமே சரி. ஆனா கூற்றை வந்து காரணம் சரியாக விளக்கவில்லை. ஆப்ஷன் ஆவணா கரெக்ட். அவ்வளோதான் பாடம் முடிஞ்சுங்க. கரெக்டா இந்த ஜனவரி எண்டு 2026 கரெக்டா 2026க்குள்ள 6th to 10th பாலிட்டி ஓவர் ஆகிடும். 10th வரைக்கும் கிட்டத்தட்ட 28 லெசன் கவர் பண்ணி கொடுப்போம். இதற்கான பிடிஎஃப் வந்து யோகா டீச்சிங் டெலகிராமில் நீங்கள் பிடிஎஃபை ஜாயின் பண்ணிக்கலாம். 2026 குரூப் 1 2 2A 4 இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு தொடர்ச்சி அந்த சீரீஸை வந்து ஃப்ரீயாக யூடியூப்பில் நடத்துகிறோம். மறக்காமல் யோகா டீச்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.